ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் அவங்க அம்மாவை பற்றி நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லா தங்கச்சிங்களும் அழும்போது அப்போ பரணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சண்முகம், அவங்களுக்குலாம் நீ தானே ஆறுதல் சொல்லணும், ஆனால் நீயே அழுதுட்டு இருந்தேன்னா அப்போ அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்வா? நான் சொல்கிறத கேளு, எல்லோரும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரணியோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சண்முகம், இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க, நடந்து போச்சுது, வேறு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி, சரி நீ கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை தூங்க வைக்கிறாங்க. அப்போ சண்முக தூக்கத்தில் பார்த்தோம்னா சூடாமணி அவங்க சண்முகத்திட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே தெரியுது. இதை பார்த்துட்டு சண்முகம் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே அவங்க தன்னுடைய அம்மாவை தேடி அவங்க வெளியே ஓடி வராங்க. இப்போ பரணி, என்னாச்சு சண்முகம் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா எங்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சண்முகம் பதறிட்டு அவங்க பேசும்போது இப்போ பரணி சொல்கிறாங்க, சண்முகம், நீ அத்தையே நினச்சிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் உனக்கு கனவு வந்திருக்குது, நீ கொஞ்சம் அமைதியாக தூங்குனேன்னா கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு மன நிம்மதி கிடைக்காது, எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள தீர்த்து கட்டிட்டு தான் எனக்கு மன நிம்மதியே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இரு சண்முகம், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போ அதுக்குள்ளே நேரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணமானவனா நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியை தான் காட்டுறாங்க. அப்போ சவுந்தரபாண்டிகிட்ட சனியன்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, என்ன இருந்தாலும் சரி, சூடாமணிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுனால கண்டிப்பாக சண்முகம் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு மட்டும் நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதையே முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நானே பேசாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன், நீ எப்போ பார்த்தாலும் சரி அதை பற்றியே சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்துற மாதிரிக்கே இருந்துகிட்டு இருக்கிற, சொல்ல போனக்கு நீயே போய் அவன்கிட்ட போய் என்ன நான் தான் செய்தேன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு வந்துடுவ பொழுது, உன்னையும் சூடாமணி போன இடத்துக்கே நான் அனுப்பிவிட்டுருமா அப்படிங்கும்போது, என்னங்கய்யா நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், இதுக்கு மேலே நீ அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க, சூடாமணி போன இடத்துக்கு உன்னையும் நான் அனுப்பி வச்சிருவேன், அதனால் பேசாமல் வாய் முடிட்டு இரு அப்படின்னு சவுந்தரபாண்டி சனியனை போட்டு திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூடாமணியோட போட்டோவை தான் காட்டுறாங்க. இப்போ வைகுண்டம் அவங்க போட்டோ பண்ணி நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சூடாமணி, உனக்கு போய் யாருமா இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணுனாங்க, நீ யாருக்குமே எந்த தீங்கும் செய்தது கிடையாது, சொல்ல போனாக்கி யாரோ செய்த தப்புக்காக நீ அவங்களுக்காக 20 வருஷம் எங்களை பிரிஞ்சு ஜெயிலில் இருந்தியம்மா, இப்போ தானே கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்த, அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களம்மா, உனக்கு யாருமா விரோதிங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வைகுண்டம் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ரத்னா இசைக்குன்னு எல்லாருமே ஓடி அவங்க ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா கொஞ்ச நாள் தானே உங்கள் கூட இருந்துட்டு இருந்தா, இத்தனை நாளாக அம்மா பாசன்னு தெரியாமல் தானே இருந்துட்டு இருந்தீங்க, இப்போ எல்லா வித பாசத்தையும் காட்டிட்டு சீக்கிரமாகவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாலம்மா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் அவங்க பொண்ணுங்களெல்லாம் பார்த்து அழும்போது எல்லாருமே அழுதுட்டு இருக்கும்போது இப்போ பரணி அவங்க அம்மா வராங்க. என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்களே அத்தையை நினச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இந்த நிலைமையில நீங்களே இப்படி பேசலாமா, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லணும் அப்படிங்கும்போது, நான் எப்படிமா சொல்ல முடியும், என் சூடாமணி கூட நாங்கள் எல்லாருமே கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு இருந்தோம், அந்த கொஞ்ச நாள் அவள் எங்கிட்ட அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் காட்டினால அதுக்குள்ளேயும் அவள் இந்த மாதிரிக்கு செய்துட்டால, அவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விரோதி எங்கம்மா இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி அவங்க அளவும். அப்போ சண்முகம் கோவத்தோடு அங்கேருந்து வராங்க. எங்கள் அம்மாவை இந்த மாதிரிக்கு நிலைமைக்கு கொண்டு வந்தவனை நான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணிகிட்ட சத்தியம் பண்ணுறாங்க. அம்மா, அவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனை நான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் அருவாளுங்கையுமா அங்கேருந்து கிளம்பும் போது பரணி தடுக்கிறாங்க. என்ன சண்முகம், நீ புரிஞ்சுட்டு தான் பேசுறியா, நீ தேடி கண்டுபிடிச்சிட்டு அவங்களை முடிக்க போறேன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை யாரு பாப்பா, சொல்ல போனாக்கி அத்தை உங்ககிட்ட கடைசி என்ன சொல்லிட்டு போனாங்க, இந்த குடும்பத்தையும் சரி உன் தங்கச்சிங்களையும் சரி நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னாங்களா, அதை மறந்துட்டே என்ன அப்படின்னு பரணி சண்முகத்தை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா சவுந்தரபாண்டி தான் இது எல்லாமே செய்தாங்கன்னு உண்மை சண்முகத்துக்கும் பரணிக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா சண்முகம் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அடைவாங்க, அவங்களை சும்மா விட மாட்டாங்க. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க.